செய்திகள் தொடர்கின்றன. 2 ராட்சத பலூன்களின் நடுவே கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பியில் சீன இளைஞர் ஒருவர் நடந்து சாதனை படைத்துள்ளார். அந்தரத்தில் இரும்பு கம்பியின் மீது நடந்து சாதனை புரிந்து புகழ் பெற்றவர் சைமதிஸ் ஐசன். சீனாவை சேர்ந்தவரான இவர் சாகச கலைஞர். 200 மீட்டர் உயரத்தில் பறக்கவிடப்பட்டிருந்த 2 ராட்சத பலூன்களின் நடுவே கட்டப்பட்டிருக்கும் இரும்பு கம்பியில் நடந்து சாதனை படைக்க திட்டமிட்டார். அதன்படி 200 மீட்டர் உயரத்தில் இரும்பு கம்பியின் மேல் 15 மீட்டர் தூரம் நடந்து ஐசன் சாதனை படைத்தார். இவர் இதற்கு முன்னதாக 3 முறை இதுபோன்று 6 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளுக்கு நடுவே முன்னும் பின்னும் நடந்து கின்னஸ் சாதனை படைத்தவராவார். தற்போது 4வது முறையாக 200 மீட்டர் உயரத்தில் இதுபோன்ற சாதனையை நிகழ்த்தி கின்னஸில் மீண்டும் இடம் பிடித்துள்ளார். நெதர்லாந்து நாட்டில் ஓரின சேர்க்கையாளர்களின் பிரம்மாண்ட படகு சவாரி கான்பூரை வியப்பில் ஆழ்த்தியது. நெதர்லாந்து நாட்டின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் ஓரின சேர்க்கையாளர்கள் ஆண்டுதோறும் ஒரு வார திருவிழா கொண்டாடுவது வழக்கம். அதன்படி நேற்று அங்கு நடைபெற்ற ஓரின சேர்க்கையாளர்கள் திருவிழாவில் 18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று ஆம்ஸ்டர்டாம் கால்வாயில் படகு சவாரி செய்தனர். அப்போது அவர்கள் ஓரின பாலியல் கல்வியை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷம் எழுப்பியவாறு சென்றனர். இங்கிலாந்து நாட்டில் ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு ட்ரையத்லான் நீச்சல் போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இங்கிலாந்து வீராங்கனை ஜென் கின்னஸ் முதல் பரிசை வென்றார். இங்கிலாந்து நாட்டில் ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அதற்கு முன்னோட்டமாக ட்ரையத்லான் போட்டி லண்டனில் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் இங்கிலாந்தை சேர்ந்த ஜென்கின்ஸ் என்ற வீராங்கனை முதல் பரிசை வென்றார். அவருக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை அமெரிக்காவின் ஜோர்ஜ் ஜென்சனும் 3வது இடத்தை ஜெர்மனியின் அஞ்சாடை மெட்டரும் பெற்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டிக்கு தேர்வாகியுள்ள ராகுல் டிராவிட் விரைவில் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் ஒருநாள் போட்டிகளில் விளையாட ராகுல் டிராவிட் தேர்வு செய்யப்படவில்லை. இந்நிலையில் இங்கிலாந்திற்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளிலும் டிராவிட் சிறப்பாக ஆடியதால் ஒருநாள் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து நேற்று இங்கிலாந்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் டிராவிட் கடந்த 2 ஆண்டுகளாக ஒருநாள் போட்டியில் விளையாட தேர்வுக்குழு தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் தற்போது இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தேர்வாகியிருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் இங்கிலாந்துடனான இந்த ஒருநாள் தொடர் முடிவுக்கு பிறகு ஒருநாள் மற்றும் 2020 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிட உள்ளதாகவும் டிராவிட் குறிப்பிட்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். டீசலுக்கு இரட்டை விலை நிர்ணயிக்கும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் ஊழல் தொடர்பாக சுங்குலி கமிட்டி தாக்கல் செய்துள்ள அறிக்கையை ஆராய மத்திய அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்னும் 6 மாதங்களில் மின்கட்டணம் உயர இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.